முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சியில் தமிழகத்தில் இதுவரை சுமார் 7,929 கிலோமீட்டர் சாலைகள் அகலப்படுத்தப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்தனர். நெடுஞ்சாலைகள் தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சியில் இதுவரை சுமார் 7,929 கிலோமீட்டர் சாலைகள் அகலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 52 ரயில்வே மேம்பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அம்மாவுடைய அரசு இந்த 5 ஆண்டு காலத்திலே 7,929.57 கிலோமீட்டர் சாலைகளை அகலப்படுத்தப்பட்டுகின்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்திலே அவைக்கு தெரிவித்து, இன்றைக்கு சாலை அகலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த சாலையிலே செல்கின்ற வாகனுடைய போக்குவரத்து செறிவிற்கு அடிப்படையில் தான் சாலை அகலப்படுத்தப்படுகின்றது. கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர் திருமதி ப. வளர்மதி, எங்கெல்லாம் குழந்தைகள் அதிகமாக இருக்கிறார்களோ அந்த இடங்களில் அங்கன்வாடி மையங்களை அமைக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணையிட்டுள்ளதாக தெரிவித்தார். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அதிகமாக குழந்தைகள் வரத்து இருப்பின் தேவைக்கேற்ப புதிய அங்கன்வாடி மையம் கட்டிக்கொள்ளலாம் என்ற உத்தரவை மாண்புமிகு அம்மா அவர்கள் தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற அந்த பகுதிக்கு புதிய அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பொற்கால ஆட்சியில் இந்தியாவிலேயே தமிழகம் அதிக கல்லூரிகளை பெற்று முதலிடம் வகிப்பதாகவும், கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை புதிதாக 52 கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், தமிழகத்தில் உயர்கல்வி பெறுவோரின் எண்ணிக்கை 44.8% உயர்ந்துள்ளதாகவும் அமைச்சர் திரு பி. பழனியப்பன் குறிப்பிட்டார். ஒரு அரசினுடைய 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு 54 கல்லூரியை உருவாக்கிய பெருமை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா சாரும். 2011இல் இந்தியாவினுடைய உயர்கல்வி சேர்வோடைய எண்ணிக்கை 15% இருந்தது. தமிழகத்தை பொறுத்தவரையில் அது 18% இருந்தது. மாண்புமிகு அம்மா அவர்கள் உயர்கல்விக்கு தருகிற முக்கியத்தின் அடிப்படையில் இன்றைக்கு இந்தியாவிலேயே 44.8% உயர்ந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் திரு செல்லூர் கே. ராஜு, முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சீரிய நடவடிக்கை மேற்கொண்ட பிறகுதான் கூட்டுறவுத்துறை பொற்காலம் கண்டுள்ளதாகவும், கடந்த திமுக ஆட்சியில் கூட்டுறவு கடன் சங்கத்தில் நடைபெற்ற நிதி கையாடல் மீது அஇஅதிமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மாண்புமிகு அம்மாவுடைய சீரிய நடவடிக்கை எடுத்ததன் பிறகுதான் கிட்டத்தட்ட இந்த 1963 தொடங்கப்பட்ட இந்த கூட்டுறவு சங்கமானது தற்போது இந்திய திருநாட்டின் வாழும் மனித தெய்வம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மாவுடைய அற்புதமான ஆட்சியில் கூட்டுறவுத்துறை பொற்காலத்தை கண்டிருக்க இந்த காலத்தில் தான் 2012-13, 2013-14, 2014-15 ஆகிய 3 ஆண்டுகளில் தான் ஏறத்தாழ லாபத்தை ஈட்டியிருக்கிறது. 1996-97 முன்னாள் திமுக ஆட்சியில் இந்த கையாடல் பண்ணப்பட்டது அந்த காலத்திலேயே நடக்கப்பட்டது. அன்றைக்கு இருந்த நிர்வாகிகள் இதை கையாடல் செய்திருக்கிறார்கள். அதன் மூலமாக பல்வேறு சங்க உறுப்பினர்கள் நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. CR 2003 அது மாண்பு அம்மா ஆட்சி வந்த பிறகுதான் அதுவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. வழக்கு தொடரப்பட்டு மேலும் அந்த சங்கத்துடைய செயலாளர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்த வேலூர் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படுவதால் அம்மாவட்டத்தில் லட்சக்கணக்கான பொதுமக்களும் ஏராளமான தொழில் நிறுவனங்களும் பயன்பெற்று வருவதாக அமைச்சர் திரு SP வேலுமணி தெரிவித்தார். புரட்சித் தலைவி அம்மா அவருடைய பொற்கரங்களால் 28/12/2015 துவக்கி வைக்கப்பட்ட வேலூர் கூட்டு குடிநீர் திட்டத்தின் வாயிலாக 1.20 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஆம்பூர் நகருக்கு நாள் ஒன்றுக்கு 9.22 மில்லியன் லிட்டர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருவதால் நாய்க்கநேரி மலை ஏரியிலிருந்து ஆம்பூர் நகருக்கு குடிநீர் வழங்க வேண்டிய அவசியம் எழவில்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.